கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பொதுவாக ஒரு சிலரை மட்டுமே கடவுள் பயன்படுத்துவார் என்ற எண்ணம் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் உருவாவதற்கு ஒரு காரணம், சில ஊழியர்கள் தங்களை பிறரை காட்டிலும் விசேஷமானவர்களாக காண்பித்து கொண்டார்கள். அதன் விளைவாக அவரை மட்டும்தான் கடவுள் பயன்படுத்துவார், அப்படிப்பட்டவங்களை மட்டும்தான் கடவுள் தனக்காக பயன்படுத்துவார் என்ற எண்ணம் அநேக கிறிஸ்தவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நியாயாதிபதிகளின் காலத்தில் வாழ்ந்த 5 மனிதர்களை குறிப்பிடுகிறார். கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா மற்றும் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரே ராஜா தாவீது. சாமுவேலை நாம் ஒரு நியாயாதிபதி மற்றும் தீர்க்கதரிசி என்றும் அழைக்கலாம். இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் நம்ம கூர்ந்து கவனிப்போமே என்றால், இவர்கள் எல்லோரும் பலவீனமான மனிதர்கள். கிதியோன் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக அவன் கடவுளை சந்தேகித்து அடையாளம் கேட்டவனாக காணப்படுகிறான். பாராக், தெபோரா வந்தாதான் நான் போருக்கு போவேன் என்று சொன்னவன். சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனை முறை கடவுள் அவனுக்கு கிருபை பாராட்டினார். ஆனால் அவன் கடவுளின் கிருபையை வீணடித்த ஒரு மனிதன். இந்த யெப்தா என்பவன் வேசியின் மகன் என்று அழைக்கப்படுகின்றான். நேற்றைய தினத்தில் ராகாப் என்ற வேசியை கடவுள் பயன்படுத்தினார் என்று பார்த்தோம். இங்கே ஒரு வேசியின் மகனாகிய யெப்தா. தாவீது தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் கொலை செய்ய துணிந்த ஒரு துணிகரமான பாவிதான் இந்த தாவீது. சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் அவருடைய இளம் காலத்தில் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக இருந்தபோதும் முதிர் வயதிலே தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்க்க தவறினார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி எளிய மனிதர்கள், நம்ம போல சாதாரண மனிதர்கள் தான். அவங்களுக்கு இருந்த பிரச்சனை வேற, நமக்கு இருக்கிற பிரச்சனை வேற. ஆனால் அவர்களுக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 2 முக்கியமான பாடங்கள். விசுவாசம் பலவீனமான மனிதரை கர்த்தருக்கென்று பலன் தருகிறவர்களாக மாற்றுகின்றது. இவர்கள் எல்லாருமே பலவீனமான மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுடைய பலவீனத்தின் மத்தியில், அவர்களுடைய தோல்விகளின் மத்தியிலே தேவன் அவர்களை அழைத்த போது தங்களை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், தங்கள் மூலமாக கர்த்தர் செயல்படுவார் என்பதை மனப்பூர்வமாக அவர்கள் விசுவாசித்ததினால் கர்த்தருக்கென்று அவர்கள் பலன் கொடுத்தார்கள். 2வது, இக்கட்டான சூழலில் தேவ பிள்ளைகளை விடுவிக்கும் வீரர்களாக நம்மை விசுவாசம் மாற்றுகிறது. இவங்க எல்லாருமே இஸ்ரவேல் மக்களை ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவித்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த விசுவாசம் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மறக்க செய்து கர்த்தர் மீது அவர்கள் கண்களை பதிய வைக்கிறது. இப்போ கடவுளை அவங்க நம்பின போது அவர்கள் மூலமாக கடவுள் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் அவருடைய விசுவாசத்தை நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதே வல்லமையை தேவன் விளங்க செய்கிறவராக இருக்கிறார். கிபி 732ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் டூர்ஸ் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. இன்றைக்கு இருக்கிற பிரான்ஸ் நாட்டில் டூர்ஸ் என்ற ஒரு இடத்துல அது நடைபெற்றனால டூரின் யுத்தம், பேட்டில் ஆஃப் டூர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யுத்தம் கிறிஸ்தவ இராணுவத்திற்கும் இஸ்லாமிய இராணுவத்திற்கும் இடையே நடந்த ஒரு கடுமையான யுத்தம். இஸ்லாமியர்கள் 722ஆம் ஆண்டிலிருந்து 732ஆம் ஆண்டு வரை ஐரோப்பாவை கைப்பற்ற வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டனர். அப்போ ஒரு பெரிய படை, ஏறக்குறைய 1,00,000 படை வீரர்களை கொண்ட ஒரு இராணுவம் ஐரோப்பாவை நெருங்குகிறது. அப்போது ஐரோப்பிய கண்டத்தில் ஒருங்கிணைந்த இராணுவம் என்று ஒன்று இல்லை. இந்த இஸ்லாமியர்கள் தங்களை கைப்பற்றினால் அதனால் வரக்கூடிய பேர் ஆபத்துகளை உணர்ந்த சார்லஸ்
என்ற ஒரு போர் வீரன் அவன் ஐரோப்பா முழுவதும் உள்ள பிற கிறிஸ்தவர்களுக்கு தூது அனுப்புகின்றான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமிய இராணுவத்தை நிறுத்தணும். ஏன்னா கிழக்கு பகுதியில் அவங்க கிறிஸ்தவர்கள் இருந்த எல்லா இடத்தையும் கைப்பற்றிட்டாங்க. இப்போ அவங்க வெஸ்ட் சைடு ஐரோப்பாவுக்கும் வருவார்கள் என்றால் ஐரோப்பாவையும் அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்று அவன் ஒரு அழைக்கூவல் விடுத்தான். அதை கேட்டு உடனடியாக அநேக மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் தான், அவங்க யுத்த வீரர்கள்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு இராணுவமாக இஸ்லாமிய இராணுவத்தை எதிர்த்து நின்றார்கள். அந்த யுத்தத்திலே இஸ்லாமிய இராணுவம் முறியடிக்கப்பட்டது. அது யாரால் நடந்ததுங்க? சார்லஸ் என்ற சாதாரண ஒரு படை வீரன். அவன் ஒரு ராஜா கிடையாது, அவன் ஒரு தளபதியாக இருந்தான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனோ கல்விமானோ அதிகாரம் படைத்தவனோ இல்லை. எப்படியாவது தன்னுடைய மக்களை அந்த இஸ்லாமிய இராணுவத்திடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவன் ஒரு முயற்சி எடுத்தான். அதன் மூலமாக ஐரோப்பா கண்டத்தையே இஸ்லாமியர்களுடைய கருத்திலிருந்து மீட்டெடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எளிய மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் கடவுள் மீது விசுவாசம் கொண்டு இக்கட்டான சூழலிலே கடவுளுடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் பெரிய வெற்றியாக மாற்றி கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான தோல்விகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவர்களுக்கு ஆக்கியன் சொல்கிறாரு, நான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் போட்டுக்கிட்டே போனேன் அப்படின்னா காலம் போதாதுப்பா, அவ்வளோ பேரை கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார். வரலாற்றிலே எத்தனையோ எளிய மனிதர்களை மனிதர்களாக மாற்றிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.